வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமைக்குரிய துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்கு கேட்டு நாம் எல்லாம் இங்கே திரண்டு வந்திருக்கின்றோம். நடைபெறுகின்ற தேர்தல் என்பது ஜனநாயகத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் இடையிலான ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா கூட்டணியின் சார்பிலே நாம் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். இங்கே நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் குரு கொடுத்தவர் அண்ணன் வைகோ அவர்கள், அவருடைய புதல்வருக்கு அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் நேருஜி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு தீப்பெட்டி சின்னம் கிடைத்திருக்கிறது. இன்று இந்தியாவுடைய நாடாளுமன்றம் இருளிலே இருக்கிறது. இருளிலே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திலே வெளிச்சத்தை கிளப்ப தீப்பெட்டி சின்னத்துக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை அணியுங்கள். இருளில் இருக்கும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த தீப்பெட்டி சின்னம் உதவட்டும் என்று கூறி நாம் அனைவரும் மறவாமல் இந்தியா கூட்டணியுடைய அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்த்துக்களோடு களத்திலே நிற்கக்கூடிய துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்தில் மறவாமல் உங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மத்திய தமிழகத்துடைய மறக்க முடியாத ஆளுமை அண்ணன் நேரு அவர்களே, இந்தியா கூட்டணியுடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் அருமைக்குரிய நண்பர் துரை வைகோ அவர்களே, ஆளுமை மிகு தோழமை கட்சியுடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, சுட்டெரிக்கும் வெயிலிலும் திரளாக குடுமி இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நண்பகல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வாழ்த்துக்களோடு திராவிட வேங்கை அண்ணன் வைகோ அவருடைய அன்புக்கினிய புதல்வர் துரை வைகோ அவர்கள் உங்களுக்கு முன்னே தீப்பெட்டி சின்னத்திலே வாக்கு கேட்டு வலம் வந்து கொண்டிருக்கின்றார். நடைபெறுகின்ற தேர்தல் என்பது மற்றவர்களுக்கு வழக்கமான ஒரு தேர்தலாக இருக்கும். ஆனால் இந்த தேர்தல் என்பது வழக்கமான தேர்தல் அல்ல. இந்தியாவுடைய தேசத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் பன்மை கலாச்சாரத்தையும் சமூக நீதியையும் அரசியல் சாசன சட்டத்துடைய மாண்புகளையும் சீர்குலைக்கக்கூடிய வேலைகளை கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக செய்து வந்த ஒன்றிய பாஜக அரசு ஒருவேளை மீண்டும் ஆட்சிக்கு வருமேயானால் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவம் மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகிவிடும். மாநில உரிமைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகிவிடும். இன்னும் வெளிப்படையாக சொன்னால் அவர்களுடைய செயல் திட்டம் என்னவென்று சொன்னால் அதிபர் பாணி ஆட்சி முறையை இந்தியாவுக்கு கொண்டு வருவதுதான். மாநிலங்களுடைய அதிகாரத்தை குறைப்பது அவருடைய நீண்டகால திட்டம். அந்த அடிப்படையில அவருடைய தூரநோக்கு அபாயங்கள் என்னவென்று சொன்னால் மாநில முதல்வர்களுடைய அந்தஸ்துகளை குறைப்பது, கவர்னர்களுடைய அதிகாரத்தை கூட்டுவது, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரத்தை மாநகராட்சி உறுப்பினர்களுடைய அதிகாரமாக குறைப்பது என்று தூரநோக்கு அபாயகரமான சிந்தனைகளை எல்லாம் அவர்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த முறை ஒருவேளை அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவிலே தேர்தல் நடக்குமா என்ற ஒரு கேள்வியே இன்று பிரம்மாண்டமாக மக்கள் மத்தியிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இந்த தேர்தலை வழக்கமான தேர்தலாக பார்க்காமல் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை பன்முக கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய தேர்தலாக நீங்கள் எல்லாம் கருதி கடுமையாக களத்திலே வேலை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். இதுவரை இந்தியா எத்தனையோ பிரதமர்களை பார்த்திருக்கிறது. VP சிங் அவர்கள் குறைந்த பலத்தோடு ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார். ஐக்கிய குஜராத் அவர்கள் குறைந்த பலத்தோடு ஆட்சி அதிகாரத்திலே இருந்தார். தேவகவுடா அவர்களும் அதே நிலையில் தான் இருந்தார். அப்போதெல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இவருடைய ஆட்சி எத்தனை நாள் தாங்கும் என்று கேட்டார்கள். ஆனால் நரேந்திர மோடியுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தான் இந்தியா இனி எத்தனை நாள் தாங்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்வதோடு தமிழ்நாட்டுக்கு எதிரான மனநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உதாரணம். அவர் வரும்போதெல்லாம் ஒரு திருக்குறளை பேசுகிறார் அல்லது தமிழில் வணக்கம் சொல்லி மக்களை ஏமாற்ற முனைகிறார். ஆனால் யோசித்து பாருங்கள் தமிழ்நாட்டு மக்களே, இமாச்சல பிரதேசத்திலும் குஜராத்திலும் வெள்ள பேரழிவுகள் ஏற்பட்ட போது ஒன்றிய அரசு தன்னுடைய தேசிய பேராண்மை பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உதவிகள் அளித்தது. ஆனால் தமிழ்நாட்டிலே அதைவிட மோசமான பாதிப்புகள் ஏற்பட்ட நிலையிலும்
ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2.5 கோடி சிறு குறு தொழில்கள் இந்தியாவிலே மூடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்கிறார். ஆனால் இந்தியாவில வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை முன்பை விட 6% கூடியிருக்கிறது. இன்னொரு செய்தி தெரியுமா? இந்தியா முன்னேறுகிறது என்று சொல்லக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுடைய அதிபர் இந்தியாவுக்கு வந்தபோது 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கோட்டை அணிந்து கொண்டு அவரோடு உரையாடினார். இந்தியாவில் எத்தனையோ பிரதமர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். எளிமையான முறையிலே வாழ்வதை அவர்கள் பெருமையாக கருதியிருக்கிறார்கள். ஆனால் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்ட ஒரு பிரதமரை இந்தியா பார்த்திருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் நரேந்திர மோடி. அவர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றாரு. அந்த கூலிங் கிளாஸ் உடைய மதிப்பு என்ன தெரியுமா? 1,42,000 ரூபாய். ஏழை எளிய மக்கள் நிறைந்து வாழக்கூடிய இந்தியாவிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 1,42,000 ரூபாய் மதிப்புள்ள கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டிருக்கிறார். கேட்டால் இந்தியா முன்னேறுகிறது என்று சொன்னார். அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாட்டாளி வர்க்கத்தினரை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. எனவேதான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளையும் வென்று இந்தியாவிலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார், இயங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய வெற்றி வேட்பாளராக நம்முடைய அருமைக்குரிய நண்பர் துரை வைகோ அவர்களை ஆளுமை மிக்க அண்ணன் அமைச்சர் நேரு அவர்களிடம் கையிலே பத்திரமாக ஒப்படைத்து வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். நம்முடைய அருமைக்குரிய வேட்பாளர் துரை வைகோ அவர்களுக்கு தீப்பெட்டி சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. தாய்மார்களே வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு மற்றும் சகோதரர் தமீமும் அன்சாரி கூறியதை நான் வழிமொழிகிறேன். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தீப்பெட்டி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைக்குமாறு அன்புடன் பண்புடன் தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.